வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக இதுவரை 101 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 60 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதுவரை 102 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பூத் ஸ்லிப் கிடைக்கப்பெறாதவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட 11 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என்றும் ராஜேஷ் லக்கானி அப்போது தெரிவித்துள்ளார். ஒரு 1950 நம்பருக்கு அவங்க ஓட்டர் ஐடி, அந்த எஸ்எம்எஸில் ஓட்டர் ஐடி நம்பர் என்ன தான் குறிப்பிட்டணும், வேறு ஒன்றும் எழுதக்கூடாது. அது அவங்களுக்கு 1950 எஸ்எம்எஸ் பண்ணால் பதிலில் அவங்களுக்கு பாகம் எண், வரிசை எண், அவங்களோட பூத்தோட அட்ரஸ் வரும். அதை பயன்படுத்தி அந்த வரிசை எண் காட்டிட்டு அந்த 11 ப்ளஸ் ஓட்டர் ஐடி அதில் ஏதோ ஒரு ஆவணங்கள் வச்சுட்டு அவங்க வாக்களிக்கலாம். அது மட்டும் இல்லை, நகர பகுதியில் இருக்கிறது நிறைய வேட்பாளர், நிறைய வாக்காளர் நம்ம பூத்து இடம் தெரியுது இல்லை, எப்படி போனால் பூத்து சாவடி இங்கே இருக்குன்னு தெரியலன்னாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டிஎன் எலெக்ஷன்ஸ் ஒரு நம்ம மொபைல் ஆப் இருக்குது. டிஎன் எலெக்ஷன்ஸ் அதை கூகுள்லேயும் இருக்குது, விண்டோஸ்லேயும் இருக்குது, ஆப்பிள் பிளாட்ஃபார்மில் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடி அதில் காட்டினீங்கன்னா கூகுள் மேப்பாக உங்களுக்கு நேவிகேஷன் டூல் இருக்குது, வழியாக காட்டும். உங்கள் இடத்துலேருந்து வாக்குச்சாவடிக்கு எப்படி போகணும் அந்த வழியாக அது மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது இல்லாமல் எந்த டவுட், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் 1950க்கு ஃபோன் பண்ணால் அவங்க தெளிவு பண்ணுறதுக்கு, அல்லது மாவட்டத்தில் இருக்கிறது கண்ட்ரோல் ரூம் நம்பர் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி தெளிவுரை பெற்றுக்கொள்ளலாம். சார், இப்போ இந்த பூத் ஸ்லிப் இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடுறது 11 ஆவணங்களும் எடுத்துகிட்டு போகணுமா, ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதுமா? அதில் இல்லை, பூத் ஸ்லிப் இல்லாதவங்க முதல்ல அதை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அதில் அவங்க வரிசை எண் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது 11 ஆவணங்கள் அல்லது ஓட்டர் ஐடி அதில் ஏதோ ஒரு ஆவணங்கள் எடுத்து போனாலே அவங்க வாக்களிக்கலாம்.